கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கமும் நல்ல சௌஜன்யமும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிந்துணர்வும் உருவாகி உலகத்தில் என்றென்றும் சாந்தியும் சமாதானத்தோடும் நல்ல முறையில் வாழ வேண்டும், உலக வாழ்க்கையின் ருசியை மக்கள் அறிந்து ருசித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கினான். அந்த தீனுல் இஸ்லாம் உலகத்திலே சாந்தியும் சமாதானமும் சௌஜன்யமும் அன்பும் பரஸ்பர புரிந்துணர்வும் உருவாவதற்காக என்னென்ன வழிமுறைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அந்த முறையை மக்கள் மறந்து அல்லது மறுத்து அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான வழிமுறையை அவர்கள் மீறி நடப்பதின் காரணமாகத்தான் உலகத்திலே எந்த ஒரு அன்புக்காக, அமைதிக்காக, நல்லிணக்கத்திற்காக மனிதர்கள் இயங்குகிறார்களோ அந்த அன்பையும் அந்த அமைதியையும் நல்லிணக்கத்தையும் இழந்து வாழக்கூடிய சூழ்நிலையை உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். உலகத்திலே இன்று எந்த நாட்டு இரண்டு அதிபர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அவர்கள் பேச வேண்டிய பேச்சுவார்த்தையெல்லாம் பேசி முடித்துவிட்டு அவர்கள் கூட்ட அறிக்கையை வெளியிடும் பொழுது முதலில் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னவென்றால், உலகத்தில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும், உலகில் மக்களுக்கு மத்தியிலே பரஸ்பர புரிந்துணர்வு நிலைநாட்டப்பட வேண்டும், அதற்காக நாங்கள் இரண்டு நாடு தலைவர்களும் பாடுபடுவோம் என்பதைத்தான் ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமான வார்த்தையாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை பல்லாண்டு காலமாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக இரண்டு நாட்டு தலைவர்கள் சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட கூட்டறிக்கையை வெளியிட்டும் அதற்காக முயற்சி செய்தும் அதற்காக பாடுபட்டும் அவர்களால் உலகத்திலே ஒரு அமைதியை நிலைநாட்ட முடிந்ததா? இதற்காக இந்த அமைதி முயற்சி மேற்கொள்ளக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு ஐநாவினுடைய விருதுகளும் நோபல் பரிசுகளும் விதவிதமான விருதுகளும் வழங்கப்பட்டு அமைதிக்கான தலைவர் அல்ல அமைதிக்கான நோபல் பரிசு என்றெல்லாம் வழங்கப்பட்டும் உலகத்திலே அமைதியும் அன்பும் பரஸ்பர புரிந்துணர்வும் உருவாக்க முடிந்ததா என்றால் இன்று வரை அந்த தலைவர்கள் கூட்ட அறிக்கையை தான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் உலகத்திலே அன்பையும் அமைதியும் நிலைநாட்டி விட்டோம் என்று எந்த தலைவராலும் சொல்ல முடியாத அளவுக்குத்தான் உலகத்திலே அமைதியும் பரஸ்பர புரிந்துணர்வும் சீரழிந்து போய் கிடைக்கின்றது. இன்று வரை எந்த தலைவராலும் சொல்ல முடியவில்லை, நாங்கள் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உலகத்திலே அமைதியை நிலைநாட்டி விட்டோம், இரண்டு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் பரஸ்பர புரிந்துணர்வை ஏற்படுத்தி விட்டோம், இரண்டு சமூக மக்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு ஒரு அன்பையும் பண்பையும் ஏற்படுத்தி விட்டோம், உருவாக்கி விட்டோம் என்று யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு அதே நேரத்தில் இன்று வரை அந்த அமைதிக்காக, அன்புக்காக, பரஸ்பர புரிந்துணர்வுக்காக, நல்லிணக்கத்திற்காக பாடுபடுவோம், முயற்சி செய்வோம் என்றுதான் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய உலகத்தில் அமைதியும் பரஸ்பர புரிந்துணர்வும் இருந்து வருகின்றது. இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கென்று என்ன வழிகளை கற்றுக் கொடுத்தானோ அந்த வழி புறக்கணிக்கப்பட்டு இவர்களால் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் இன்று உலகத்திலே அவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பாழாக்கப்பட்டு வீணாக்கப்பட்டு அவர்கள் செய்யக்கூடிய படக்கூடிய பாடுகள் எல்லாம் பாழாக்கப்பட்டு எந்த முயற்சிக்காக, எந்த அன்புக்காக அல்லது எந்த சௌஜன்யத்திற்காக, எந்த நல்லிணக்கத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய முயற்சியில இன்று வரை வெற்றி பெற முடியவில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான என்ன வழியை கற்றுக் கொடுத்தானோ அந்த வழியை விட்டுவிட்டு வேறொரு வழியில் அந்த அமைதியை தேடியதினால். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வழி என்ன? அருமை சகோதரர்களே, இரண்டு நாடுகள் அல்லது இரண்டு உலகங்கள் அல்லது இரண்டு கண்டங்கள் அல்லது இரண்டு தலைவர்கள், இரண்டு நாட்டு தலைவர்கள், இரண்டு நாட்டு அதிபர்கள் இவர்களுக்கெல்லாம் அன்பையும் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வையும் ஏற்படுத்துவதற்கு முதல் வழி இரண்டு நாட்டு தலைவர்கள் கூடி உட்கார்ந்து உணவு உண்ணுவதோ, இரண்டு நாட்டு தலைவர்கள் கூடி உட்கார்ந்து காப்பி அருந்துவதோ, டீ அருந்துவதோ அல்லது இரண்டு நாட்டுக்கு தலைவர்கள் கூடி அமர்ந்து கூட்ட அறிக்கை வெளியிடுவதனாலேயோ அன்பையும் பரஸ்பர புரிந்துணர்வும் ஏற்படுத்திவிட முடியாது. மாறாக ரப்புல் ஆலமீன் சொல்வது ஒரு புரிந்துணர்வு என்பது, ஒரு அன்பு என்பது, ஒரு பாசம் என்பது கடமை உணர்வோடு ஆரம்பிக்கப்பட வேண்டும். எங்கிருந்து? ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். குறிப்பாக அதிலும் இரத்த உறவுகளிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும்.
ரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ரத்த உறவுகளிலிருந்து பரஸ்பர புரிந்துணர்வும் பரஸ்பர அன்பும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை அன்பை வெளிக்காட்டக்கூடிய இந்த நிலை ரத்த உறவுகளிலிருந்து ஆரம்பித்து அது குடும்ப உறவிலே பரவி பிறகு அண்டை வீடுகளுக்கு அந்த உறவை ஏற்படுத்தி பிறகு அண்டை தெரு, அண்டை நாடு, அண்டை மாநிலம், அண்டை கண்டம் என்று மாற வேண்டும். அது வளர வேண்டும், பரிணாமம் அடைய வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு குடும்பத்திற்கு மத்தியிலே ரத்த உறவு உள்ள தாயும் பிள்ளைக்கு மத்தியிலே சரியான புரிந்துணர்வு இல்லை, இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே சரியான புரிந்துணர்வு இல்லை, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையிலே பரஸ்பர புரிந்துணர்வு இல்லை. இப்படி இவர்களுக்கு மத்தியிலே ரத்த உறவுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு இல்லாத நேரத்திலே ரத்த உறவுகளுக்கு மத்தியிலேயே ஒருவருக்கு அன்பு, பாசம், நல்லிணக்கம் என்பது இல்லாத நிலையிலே எப்படி உலகளாவிய புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும்? உலகளாவிய பரஸ்பர உணர்வை, பரஸ்பர அன்பை ஏற்படுத்த முடியும்? எப்படி உலகளாவிய சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும்? அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் அந்த அமைதி, அந்த அன்பு எங்கிருந்து உருவாக வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலிருந்து உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் உருவாவது குடும்ப ரத்த உறவு என்பது ஏற்படுவது ஒரு பெண்ணினுடைய அல்லது ஒரு தாயினுடைய கருவறையை வைத்துத்தான். கருவறையின் மூலமாகத்தான் ரத்த உறவுகள் உருவாகின்றன. ஒரே கருவிலிருந்து உருவாகும் பொழுது சகோதர சகோதரி என்ற உறவு ஏற்படுகிறது. அந்த கருவறை வைத்துத்தான் தாய் பிள்ளை என்ற உறவு ஏற்படுகிறது, தகப்பன் பிள்ளை என்ற உறவு ஏற்படுகிறது. அதே கருவறை வைத்துத்தான் பேரன் பேத்தி என்ற உறவு ஏற்படுகிறது. ஆக இந்த எல்லா உறவுகளும் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஒரு தாயினுடைய கருவறை. அந்த கருவறைக்கு அரபியிலே ரஹம் என்று சொல்லப்படும். தாயின் கருவறைக்கு அரபியிலே ரஹம் என்று சொல்லப்படும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் எல்லா படைப்புகளையும் படைத்துவிட்டு இந்த ரஹம் என்று சொல்லக்கூடிய கருவறையை படைத்தான். இந்த ரஹம் என்று சொல்லக்கூடிய தாயினுடைய ஒரு பெண்ணுடைய கருவறையை அல்லாஹ் படைத்தான், கர்ப்பப்பையை. அந்த கர்ப்பப்பையை படைத்த பொழுது அந்த ரஹம் சொன்னது, யா ரப்பி இன்னி மின்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில் ஹதீஸ்ல வருகின்றது, அந்த கருவறை சொன்னது அல்லாஹ்வை பார்த்து, யா ரப்பி இன்னி மின்க, நீ மனிதனுடைய எத்தனையோ உறுப்புகளை படைத்தாய், எத்தனையோ உடல் அமைப்புகளை படைத்தாய், ஆனால் நான் மட்டும் அதில் எப்படி வித்தியாசமானவன் என்றால் இன்னி மின்க, நான் உன்னிலிருந்து உருவானவன். கருவறை செய்து அல்லாஹ்விடத்திலே நான் உன்னிலிருந்து உருவானவன், ஆகவே எனக்கு நீ ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும், எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்க வேண்டும், எனக்கு ஒரு சிறப்பு மரியாதை செய்ய வேண்டும் என்று அந்த கருவறை அல்லாஹ்விடத்திலே கேட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எப்படி நான் இன்னி மின்க, நான் உன்னிடத்தில் உருவானேன் என்று சொன்னது என்றால் அல்லாஹ்வுடைய சிறப்பு பெயர் ரஹ்மான் என்பது. ரஹ்மான் என்ற மூலச்சொல்லும் ரஹம் என்ற கர்ப்பப்பையினுடைய மூலச்சொல்லும் ஒரே சொல்லிலிருந்து உருவானது. ரஹ்மான் என்பதனுடைய மூலச்சொல்லும் ரஹம் என்று சொல்லக்கூடிய கர்ப்பப்பையினுடைய மூலச்சொல்லும் ஒரே மூலச்சொல், ஒரே மஸ்தர் என்று சொல்வார் அரபியிலே, அந்த ஒரே மூலச்சொல்லிலிருந்து உருவானதால் அதை வைத்து அந்த கருவறை அல்லாஹ்விடத்தில் பேசுகின்றது, யா அல்லாஹ் உன்னுடைய சிஃபத்திற்குரிய உன்னுடைய முக்கிய சிஃபத்தான ரஹ்மான் என்பதனுடைய மூலச்சொல்லும் என்னுடைய பெயராகிய ரஹம் என்பதனுடைய மூலச்சொல்லும் ஒரே மூலச்சொல், ஆகவேதான் இன்னி மின்க, நான் உன்னிலிருந்து உருவானவன், ஆகவே எனக்கு ஏதாவது ஒரு முக்கியமான அந்தஸ்து கொடு, முக்கிய சிறப்பு கொடு என்று அந்த கருவறை கேட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், அப்படியா, அத்தரலீன், நான் உன்னை சொல்ல போகின்றேன், அதை வைத்து நீ திருப்தி அடைவாயா? நான் உனக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்க போகின்றேன், அந்த அந்தஸ்தை வைத்து நீ திருப்தி அடைவாயா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றான், அத்தரலீன இன்னி வஸல்து மன் வஸலகி வ கதஅது மன் கதஅகி, இதுதான் நான் உனக்கு தரக்கூடிய சிறப்பு அந்தஸ்து. கருவறையை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நீ என்னிடத்திலிருந்து உருவானே என்று சொல்லிவிட்டாய், அது உனக்கு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து தருகின்றேன், இந்த அந்தஸ்து சொன்னால் உனக்கு போதுமா, இதை வைத்து நீ திருப்திப்பட்டு விடுவாயா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், உன்னை யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ, அதாவது ரத்த உறவோடு, கரு உறவோடு, ரத்த பந்தத்தோடு யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நானும் சேர்ந்திருப்பேன். உன்னை யார் துண்டித்து விடுகிறார்களோ அவர்களை நானும் என்னிலிருந்து துண்டித்து விடுவேன். இந்த திருப்தி உனக்கு போதுமா, இந்த சிறப்பு அந்தஸ்து போதுமா, இதன் மூலமா திருப்தி அடைந்து விட்டாயா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கருவறையை பார்த்து கேட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இது ஒரு அழகான சம்பவத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கும் அந்த கருவறைக்கும் இடையில் நடந்த ஒரு சம்பாஷணையை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னால் கூட இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உண்மை என்னவென்றால், யார் இரத்த பந்தத்தை, சொந்த பந்தங்களை அனுசரித்து ஆதரித்து வாழ்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ்வும் அனுசரிப்பான், ஆதரிப்பான். யார் இரத்த உறவுகளை, சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் துண்டித்து விடுவான் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய பொருள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஐவேளை தொழுகையாளிகளாக இருக்கலாம், வருடம் ஹஜ் செய்யக்கூடிய ஹஜ்ஜாளிகளாக இருக்கலாம், அல்ல பெரிய பெரிய
தாடிகளை வைத்து சுன்னத்துகளை பேணக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான உம்மத்திகளா இருக்கலாம், ஹலால் ஹராம் பேணி நடக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய முத்தகிகளா இருக்கலாம், தக்வாதாரிகளா இருக்கலாம். அருமை சகோதரர்களே, இவை அனைத்தும் இருந்தோம் நாம் உறவுகளை சேர்ந்து வாழவில்லை என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், கத்தஅத்து மன் கத்தஅகி, உன்னை யார் துண்டிக்கின்றானோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன். அல்லாஹ் நம்மை துண்டித்து விட்டால், அல்லாஹ் தன்னுடைய தொடர்பை விட்டு நம்மை அறுத்தெறிந்து விட்டால், அல்லாஹ் நமக்கும் அல்லாஹ்வுக்குள்ள உறவை அறுத்து எறிந்து விட்டால், அதற்கு பிறகு சகோதரர்களே நாம் தொழுது என்ன பலன், ஹஜ் செய்து என்ன பலன், ஜகாத் கொடுத்து என்ன பலன், நோன்பு வைத்து என்ன பலன், தாடி தொப்பி வைத்து என்ன பலன், ஹராம் ஹலால் பேணி என்ன பலன்? எப்பொழுது அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் உறவு துண்டிக்கப்பட்டு விட்டதோ, அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் உள்ள இணைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகு எந்த அமல் செய்து என்ன பலன் கிடைக்கும் நமக்கு? ஆகவே எந்த ஒரு அடிப்படை விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு முத்தகையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய இணையச்சம் உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தீன்தாரியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மார்க்கப்பட்டுள்ளவராக இருந்தாலும், அவர் உறவுகளை துண்டித்து வாழ்வாரையானால், உறவுகளை அனுசரித்து சேர்ந்து வாழவில்லை என்றால், இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழவில்லை என்றால், அவர்களோடு அன்பாக முஹப்பத்தாக இல்லை என்றால், அல்லது அவர்களோடு மத்தியில் உள்ள உறவுகளை துண்டித்தவர்களாக பேச்சுவார்த்தை அற்றவர்களாக இருப்பாரெனால், அவருக்கு இந்த எந்த அமல்களினாலும் பலன் இல்லை. எப்பொழுது அல்லாஹ்வோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு விடுமோ அப்பொழுது. இதைத்தான் நாம் முக்கியமாக இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அக்பிர்னி பி அமலின் யுத்கிலுல் ஜன்னah யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுங்கள். அக்பிர்னி பி அமலின், எனக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுங்கள், யுத்கிலுல் ஜன்னah, அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அப்படிப்பட்ட அமலை கற்றுக் கொடுங்கள். அதாவது ஷார்ட்டா இருக்கணும், நான் அதை செஞ்சா ஷார்ட்கட்ல சொர்க்கத்துக்கு போயிடணும், அந்த மாதிரி வார்த்தை அமலை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார். சஹாபாக்கள் மாலவ் என்னாச்சு இவருக்கு, லூஸ் மாதிரி என்ன ஷார்ட்கட் சொர்க்கத்துக்கு போறாரா, ஒரு அமலை கற்றுக் கொடுக்கும் நேரம் சொர்க்கத்துக்கு போயிடுவாரா, என்ன கேட்கிறார் இவரு என்று சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அறிவாளி என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள். சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சொர்க்கத்திற்கு செல்வதற்கு குறுகிய அமல், சுருக்கமான ஒரு அமலை கற்றுத் தருகிறேன். தாபுத் அல்லாஹ் வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்கு, அவனுக்கு எந்த விதத்திலும் யாரையும் எதையும் எப்பொழுதும் என் நிலையிலும் இணை வைத்து விடாதே. வ துகீமு ஸலா வ துதி ஸக்கா, தொழுகை நிலைநாட்டு ஜக்காத்தை கொடு. வ தஸிலுர் ரஹம், நீ உறவுகளை சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்ந்து கொள், நிச்சயமா சொர்க்கத்துக்கு செல்வாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயங்களை பாருங்கள். அன் துமின பில்லாஹ், அன் தஅபுத் அல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். லா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது. எந்த விதத்திலும் பொருளாலும், நம்முடைய சிந்தனையாலும், நம்முடைய எண்ணத்தாலும், நம்முடைய காரியங்களாலும், நம்முடைய செயல்களாலும், நம்முடைய நடவடிக்கைகளாலும், நம்முடைய சைக்கிணைகளாலும் எந்த விதத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ வ துகீமு ஸலா வ துதி ஸக்கா, தொழுகை நிலைநாட்டு ஜக்காத்தை கொடு. வ தஸிலுர் ரஹம், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ். இங்க நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சகோதரர்களே, உறவுகளை பேணி வாழக்கூடிய, உறவுகளை பேணக்கூடிய இந்த காரியத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை 4 தூண்களோடு சேர்த்து சொல்லி இருக்கின்றார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படையான தூண் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது, அல்லாஹ் இணை வைக்காமல் இருப்பது, தொழுவது, ஜகாத் கொடுப்பது, இதெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையான தூண்களில் உள்ளது. அதில் ஒன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், வ தஸிலுர் ரஹம், உறவுகளை சேர்ந்து வாழ். உறவுகளை சேர்ந்து வாழ்வது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கு என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உணர்த்துகின்றார் நமக்கு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கு மத்தியிலே இல்லாத ஒன்று, உறவுகள் சீரழிந்து போனதற்கு நமக்கு மத்தியிலே அன்பும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிந்துணர்வும் சௌஜன்யமும் பாழ்பட்டு போனதற்கு முக்கிய காரணம் நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலே ஏற்பட்ட விரிசல்கள் தான் காரணம். உறவுகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவுகள் தான் காரணம். அதுவும் சென்னையை போன்ற மெட்ரோ சிட்டியில் இருக்கக்கூடிய இயந்திர மனிதர்களுக்கு, மிஷினரி வாழ்க்கை வாழக்கூடிய இயந்திர மனிதர்களுக்கு உறவுகளை பார்ப்பதற்கோ, பேசுவதற்கோ, பழகுவதற்கோ, சலாம் சொல்வதற்கோ எதற்குமே நமக்கு நேரம் இல்லை. நாம் உறவுகளை பேணுவது என்பது எப்பொழுது தெரியுமா? உறவுகளை பேணுவது என்பதை பற்றி தெரியுமா? ஒன்று கல்யாணத்திலே, இன்னொன்று கர்மாதியிலே. கல்யாண வீட்டில் அல்லது மௌத்து வீட்டில் இங்கே யாராவது உறவினர்களை பார்த்தால், அஸ்ஸலாமு அலைக்கும், சும்மா இருக்கீங்களா, நீ நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், உங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, எங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்க, முடிஞ்சிச்சு, அதோட உறவு முடிஞ்சிச்சு. இதுதான் இன்றைய நம்முடைய உறவு நிலை. ஒரு கல்யாண வீட்டில் பார்த்து விட்டால் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நலம் விசாரிக்க வேண்டும்,
ஒரு மூத்த வீட்டிலே பார்த்து விட்டால் ஒரு ஃபார்மாலிட்டிக்கா நலம் விசாரிக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னா பார்த்து கூட ஒரு நலம் கூட விசாரிக்கல என்று சொல்வானே என்பதற்காக ஒரு கடமைக்காக இன்று நலம் விசாரிப்பதையும் சொந்த பந்தங்களை அனுசரிப்பதையும் நாம் ஒரு ஃபார்மாலிட்டியாக ஆக்கிவிட்டோம். அது எப்பொழுது? கல்யாண வீடுகளிலும் மூத்து வீடுகளிலும். ஆக அன்புக்குரியவர்களே, இதுவல்ல உறவுகளை பேணுவது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உறவுகளை பேணக்கூடிய நல்ல மூமினுக்கு அழகு என்றால் சில் மன் கதஅக, உன்னை யார் துண்டித்தார்களோ அவர்களோடு சேர்ந்து வாழ். நாம நினைக்கிறோம், அன்னைக்கு வீட்டுக்கு போன ஹஸ்ரத், எங்க அண்ணன் வீட்டுக்கு, என் தம்பி வீட்டுக்கு, அல்ல அக்கா வீட்டுக்கு, சாச்சா வீட்டுக்கு, பெரியத்தா வீட்டுக்கு போன, வான் கூட கேட்கல, மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டான், இனிமே நான் வீட்டுக்கு ஏன் போறேன்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சில் மன் கதஅக, உன்னை யார் துண்டிக்கின்றானோ அவனோடு சேர்ந்து வாழ். இதுதான் மூமினுக்கு அழகு. வாஃபு அம்மன் தலமக்க, உனக்கு யார் அநீதம் இழைத்தானோ அவனை மன்னித்து விடு. வஹ்சின் இலாமன் அஸா இலைக்க, உனக்கு யார் தீங்கு இழைத்தானோ அவனுக்கு நல்லது செய். இதுதான் மூமினுக்கு அழகு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். சில்மன் கதாக்க, உன்னை யார் துண்டிக்கின்றானோ அவரோடு சேர்ந்து வாழ். உன்னை ஒதுக்கி தள்ளலாம் பரவாயில்லை, நான் எனக்கு நீ தேவையில்லைப்பா, உன்னுடைய முஹப்பத் எனக்கு தேவையில்லை, என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு உனக்கு நான் சலாம் சொல்கின்றேன். நான் உன்னை வெறுத்தால் ரப்புல் ஆலமீன் என்னை வெறுத்து விடுவான், நான் உன்னை துண்டித்தால் ரப்புல் ஆலமீன் என்னை துண்டித்து விடுவார், அதற்காகவாது நீ என்னை துண்டித்தாலும் பரவாயில்லை, நான் உன்னோடு சேர்ந்தான் வாழ்வேன் என்று என்றைக்கு ஒரு மூமின் தன்னுடைய ஈகோவை விட்டுவிட்டு, தன்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை அல்லது தாழ்வு மனப்பான்மை விட்டுவிட்டு, அல்லது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய தகப்புரை ஆணவத்தை விட்டொழித்து விட்டு, என்றைக்கு ஒரு மூமின் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்றால், என்னை அவன் அன்பி இருக்க வேண்டும் என்றால், அவன் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால், நான் உன்னை சேர்ந்து தான் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை துண்டிப்பவர்களோடும் எந்த ஒரு மூமின் சேர்ந்து வாழ்கிறானோ அந்த மூமின் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மூமின். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னமல சில பேர் உறவு முறையை பேணுதுன்னா அப்படியே ஈக்குவல், 10க்கு 10, 20க்கு 20, 50க்கு 50. அவன் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரும்போது 1/2 கிலோ ஸ்வீட் வேணும்னா நான் அதே மாதிரி அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் 1/2 கிலோ ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடணும், இல்லைன்னா என் மனசு ஆறாது. அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரும்போது எனக்கு 2 கிலோ பழம் வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் 2 கிலோ பழம் கொடுத்துட்டு வந்துடணும், பழத்தையா கொடுத்துட்டு வந்துடணும். அன்னைக்கு என் கல்யாணத்துக்கு என் மகளுக்கு அவன் 1000 ரூபாய் மொய் வச்சானா இன்னைக்கு அவன் வீட்டு கல்யாணத்துல அவர் 1000 ரூபாய் மொய் வச்சானோ, பதிலுக்கு பதில், பகரத்துக்கு பகரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸல் முகாஃபியு பில் வாசில், லைஸல் முகாஃபி பில் வாசில், இப்படி பகரத்திற்கு பகரம் செய்பவன் உறவுகளை அனுசரித்தவனாக ஆக மாட்டான். பகரத்து அவன் சலாஞ்சா நானும் சலாம் சொல்லுவேன், அவன் மூஞ்சி திருப்பி நானும் மூஞ்சி திருப்பி போயிடுவேன், அவன் பேசினா நானும் பேசுவேன், அவன் பேசலாம் நானும் பேச மாட்டேன், அவன் சிரிச்சா நானும் சிரிப்பேன், அவன் சிரிக்க நானும் சிரிக்க மாட்டேன், அவன் எங்க வீட்டுக்கு வந்தா நான் வீட்டுக்கு போவேன், அவன் வரவில்லை என்றால் நானும் வர மாட்டேன் என்று பகரத்திற்கு பகரம் பார்ப்பவன் உறவுகளை சேர்ந்தவனாக ஆக மாட்டான். இன்னைக்கு நம்ம சொல்றோம், என்னங்க நானும் அவனோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறதுக்காண்டி தான் பழைசலாம் மறந்துட்டு நான் ஒரு 5-6 தடவை வீட்டுக்கு போயிருப்பேங்க, இதெல்லாம் வீட்டுக்கு வரவே இல்லை எனக்கு, இதுக்கப்புறம் நான் எப்படி போவேன்? நீங்க 5-6 தடவை போகும் பொழுதும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கும். எப்பொழுது இனிமேல் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டீர்களோ இப்பொழுது ஷைத்தானுடைய கரம் உங்கள் மீது வந்துவிடும். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லைஸல் முகாஃபி பில் வாசில், பகரத்திற்கு பகரம் செய்பவன் உறவுகளை சேர்ந்தவனாக ஆக மாட்டான். இன்னமல் வாசில் அல்லதி இதா குத்தியா வஸலஹு, உண்மையான உறவுகளை அனுசரித்தவன் யார் என்றால் அவன் அவனை விரட்டி அடித்தாலும் இவன் அவர்களோடு சேர்ந்து வாழ விரும்புவான். வெளிப்படையா சொல்வதா இருந்தால் வீட்டு வாசல்ல போய் நிற்கும் பொழுது அவன் கதவை அடைச்சு வெளியே போனாலும் மறுபடியும் வீட்டு வாசலுக்கு போய் நிற்க வேண்டும். இதெல்லாம் நாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். என்ன எங்களுக்கு மரியாதை இல்லாதவங்களா ஆக்குறீங்களா? எங்களை சூடு சொரணை இல்லாதவங்களா ஆக்குறீங்களா? நான் வீட்டு வாசல்ல போய் நின்று அவன் கதவை அடைச்சாலும் நான் அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டு வாசல்ல போய் நிக்கணுமா? எனக்கு சுயமரியாதை இல்லையா? மட்டு மரியாதை இல்லையா? எனக்கு சூடு சொரணை இல்லையா? இப்படி சூடு சொரணை கட்ட மார்க்கமாக இஸ்லாம் இருக்க சொல்லுது? இல்லை சகோதரர்களே, உறவினர்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, ரத்த உறவுகளுக்காக எத்தனை முறை தாழ்ந்தாலும் அல்லாஹ் நம்மை உயர்த்தத்தான் செய்வான். அந்த உணர்வு வேண்டும் மூமினுக்கு. மன் ஹஃபல நஃப்ஸஹு ரஃபஅஹு அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்காக யார் ஒருவன் தன்னுடைய அந்தஸ்தை தாழ்த்திக் கொள்கின்றானோ அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். இங்க நம்ம வீட்டை கதவை சாத்துறாரு, திட்டுறாரு, ஏசுறாரு, அவருடைய வீட்டை மீண்டும் மீண்டும் நாடி செல்கிறோம் என்றால் அவருடைய பணத்திற்காக அல்ல, அவருடைய செல்வாக்குக்காக அல்ல,
அவருடைய அந்தஸ்துக்காக அல்ல, ரப்புல் ஆலமீன் என்னை கட்டளையிட்டு விட்டால், நான் உன்னை துண்டித்தால் நீ என்னை விரட்டும் பொழுது நீ விரட்டுகிறாய் என்ற காரணத்திற்காக உன்னை துண்டித்து விட்டால் அல்லாஹ் என்னை துண்டித்து விடுவான். ஏனென்றால் என்னுடைய ரப்புல் ஆலமீன் எனக்கிட்ட உத்தரவு, உன்னை அவன் துண்டித்தாலும் நீ போய் ஒட்டிக்கொள் என்பதன் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த உத்தரவுக்காக வந்து ஒட்டுகிறேன் என்று நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய கௌரவம், நம்முடைய இஸ்ஸத்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒட்டி ஒட்டி உறவாடுவோம் எனால் அருமை சகோதரர்களே, நம்முடைய அந்தஸ்தை ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் குறைக்க மாட்டான். அதனால் நம்முடைய கௌரவம் ஒருபோதும் குறைந்து போய்விடாது. ஏனென்றால் உறவு முறைகளை பேணுவது என்பது அவ்வளவு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் இந்த சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய உறவுகளை பேணக்கூடியவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்ற சகோதரர்களே, உலக அமைதி என்பது உறவுகளை பேணுவதன் மூலமாகத்தான் ஆரம்பமாகும். உலக அமைதி என்பது, உலகளாவிய அமைதி என்பது, குளோபல் பீஸ் என்பது அது குளோபலைஸ் பீஸாக உருவாகி விடாது. அது ஒவ்வொரு தனி மனிதன் தன்னுடைய குறிப்பாக ரத்த பந்தங்களை, தன்னுடைய சொந்த பந்தங்களை, தன் ரத்த உறவுகளை அவன் சேர்ந்து உறவாடி ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதன் மூலமாகத்தான் உலகளாவிய அமைதி என்பது ஏற்படும், உலகளாவிய உறவு என்பது ஏற்பட முடியும். ஆகவே இது ஆரம்பத்திற்கே வேட்டு வைக்கக்கூடிய காரியமாக இருப்பதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றான். நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் எந்த நிலையிலும். குறிப்பாக சொல்வதா இருந்தால் சகோதரர்களே, உறவுகளை பேணக்கூடிய விஷயத்திலே நம்மை விட அவர் செல்வத்தில் குறைந்தவராக இருக்கலாம், நம்மை விட கல்வியில் குறைந்தவராக இருக்கலாம், நம்மை விட அறிவியல் குறைந்தவராக இருக்கலாம், அந்தஸ்தில் குறைந்தவராக இருக்கலாம், அல்லது நம்மை விட செல்வாக்கால் குறைந்தவராக இருக்கலாம். ஆனால் நம்முடைய இரத்த உறவாக ஆகிவிட்டார், இரத்த பந்தமாக ஆகிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் அவர்களோடு அன்போடும் அனுசரணையோடும் உதவி ஒத்தாசையோடும் அவர்கள் நம்மை உதவி கேட்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் அவர்களுடைய தேவை என்ன, அவர்கள் எந்த சூழலில் இருக்கிறார்கள் என்று அறிந்து நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம் எனால் அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட மூமினைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான். இவன் சாமானிய மூமின் அல்ல. தன்னுடைய உறவினர் தன்னை வெட்டி கட்டி தட்டினாலும், தன்னை தட்டி கழித்தாலும், தன்னை விரட்டினாலும், தன்னை துண்டித்தாலும் அல்லாஹ்வுக்காக சேர்ந்து வாழ்வேன் என்று அவருடைய தேவை அறிந்து, குறிப்பறிந்து, நிலையறிந்து நாம் அவருக்கு உதவி செய்வோம் எனால் இப்படிப்பட்ட உன்னதமான மூமின்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே வலியுள்ளா, அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்களாக ஆக்கப்படுகிறார்கள். ஏன்? தன்னுடைய நஃப்ஸை மீறி, தன்னுடைய ஈகோவை மீறி, தனக்கு இருக்கக்கூடிய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மீறி, தனக்குள் ஏற்படக்கூடிய இயற்கையான அந்த உறவுகளை காலில் போட்டு அடக்கி அல்லாஹ்வுக்காக தன்னுடைய இஸ்ஸத்தையும் தன்னுடைய கண்ணியத்தையும் விட்டு உறவுகளோடு சேர்ந்து வாழ்வானேனால் அப்படிப்பட்டவனைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் வைக்கின்றான். இது சொந்த பந்தங்களுக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, உறவுகளுக்கு மட்டுமல்ல. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயோடு நாங்கள் இணங்கி வாழ வேண்டும் என்று சொல்கிறீர்கள், என் தாய் இறந்து விட்டார்கள், நான் அந்த தாய் இறந்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? சஹீஹ் முஸ்லிம்ல வருகின்றது. என் தாயோடு சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்க, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, என் தாய் சின்ன பிள்ளையா இருக்கும் இறந்துட்டாங்க, இப்ப நான் தாயோடு எப்படி சேர்ந்து வாழ்றதுக்கு போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கும் பொழுது யாரோடு சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களோடு நீ சேர்ந்து வாழு. உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கும்போது யாரை நேசித்தார்களோ அவரோடு நீ நேசம் கொள். உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கும்போது யார் மீது அன்பு காட்டினார்களோ அவர்கள் மீது நீ இப்போது போய் அன்பு காட்டு. அது உன்னுடைய தாய்க்கு செய்யக்கூடிய கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஏனென்றால் இன்று சகோதரர்களே உலகத்திலே பார்க்கின்றோம், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் மறந்துவிட்டு தாயை துண்டித்து வாழக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான நம்முடைய உம்மத்தில் இருக்கின்றார்கள். தாய் உயிரோடு இருந்தும் அந்த தாயோடு பேச்சுவார்த்தை இல்லை, தாய் உயிரோடு இருந்தும் தாய் தகப்பனோட பேச்சுவார்த்தை இல்லை, தாய் தகப்பனோட தொடர்பு இல்லை. என்ன காரணம்? ஏதோ என் மனைவி ஏதோ சொல்லிட்டாங்க, ஏதோ தப்பான வார்த்தையில பேசிட்டாங்க, ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சாதாரண சின்ன விஷயமா இருக்கும், அதற்காக காலம் முழுவதும் தாய் தகப்பனோட பேச்சுவார்த்தை இல்லை என்று சொல்லக்கூடிய அவர்களின் சமுதாயத்தில் பார்த்தால் இப்படிப்பட்ட பிள்ளைகளை மார்க்கத்தில் என்னவென்று சொல்வது? இவர்களை பெற்ற தாய் தகப்பனோட பேச்சுவார்த்தை இல்லை என்றால் சரி, உண்மையிலே தவறு தாய் தகப்பன் மீதே இருக்கட்டும், தாப்பன் மீதே தவறு இருக்கட்டும், தாய் மீதே தவறு இருக்கட்டும், அந்த பிள்ளை அலறி எடுத்துக்கொண்டு தாய் தகப்பனுக்கு சேர வேண்டாமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ரிலா ரப்பிக ஃபி ரிதா அபீக், உன்னுடைய தந்தையின் திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கு என்று சொன்னார்கள். அல்லாஹ் எப்பொழுது திருப்தி அடைவான் என்றால் உன்னுடைய தந்தை திருப்திப்பட்டால் தான். ஆக உன் தந்தை மீதே தவறு இருந்தாலும் அவரிடத்தில் சென்று காலடியில் விழுந்து அவரிடத்தில் மன்னிப்பு கேள், அழுது பிரலாபித்து மன்னிப்பு கேள், அவரை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்து. ஏனென்றால் அவருடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கின்றது, தாயுடைய திருப்தியில் தான் ரப்புல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது, தாயுடைய காலடியில் தான் ரப்புல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். ஆகவே உறவுகளை பேணக்கூடிய விஷயத்திலே மிக மிக முக்கியமான சகோதரர்களே, பெற்ற தாய் தகப்பனோடு உறவு கொள்வது, அன்பு கொள்வது, அவர்களோடு உறவு வைத்திருப்பது, பாசத்தை வெளிப்படுத்துவது. எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் நமக்கு அநீதமே செய்யட்டும்,
தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு அநீதமே செய்யட்டும், அவர்கள் குற்றமே இழைக்கட்டும், குற்றவாளியாகவே இருக்கட்டும், எந்த நிலையிலும் அவர்களோடு பேச்சுவார்த்தை துண்டிப்பதோ உறவுகளை துண்டிப்பதற்கோ மார்க்கத்தை அனுமதி கொடுக்கவில்லை. அதற்கு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை மதீனாவிலிருந்து மக்காவுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வழியிலே ஒரு காட்டரபியை சந்திக்கின்றார்கள், ஒரு கிராமத்து வாசியை. சந்தித்தவுடன் அதற்கு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா உடனே தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி அவருக்கு சலாம் சொல்லி அவருக்கு முசாஃபா செய்து அவருக்கு கண்ணியமான மரியாதை செய்து தான் அணிந்திருந்த தலைப்பாகையை அது அந்த காட்டரபிக்கு சூட்டி அவரை தன்னுடைய ஒட்டகத்தின் மேல் உட்கார வைத்து அழைத்து வருகின்றார்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு காட்டரபியை கொஞ்ச தூரம் அந்த காட்டரபி பேசிக்கொண்டே வந்தார். வந்தவுடன் அவர் போக வேண்டிய இடம் வந்து விட்டு இறங்கி போய்விட்டார். கூட இருந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள் கேட்டாங்க, ஹஸரத் இது என்ன, இது இவ்வளவு கண்ணியப்படுத்தி, நீங்க எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பெரிய சஹாபி, மார்க்க அறிவை அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறான், ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு மாணவர்களா இருக்கிறோம், ஆனா நீங்க அவருக்கு போய் இப்படி கண்ணியப்படுத்துறதை பார்த்தா எனவே அவர் ஏதாவது உங்களுக்கு உபகாரம் பண்ணிருப்பாரு, ஏதாவது பண்ணிருப்பாரு, ஏதாவது செஞ்சிருக்கணும், ஆனா இப்படி நீங்க செஞ்சது ரொம்ப அதிகம் இல்லையா? அதுல ஒரு மாணவர் கேட்டார், இன்னஹு ஆராபின் இன்னஹுல் ஆராப் வ இன்னஹும் யர்துன பில் யஸீர். ஓகே, நீங்க அவளை கண்ணியப்படுத்த நினைச்சீங்கன்னா கொஞ்சம் லேசா கண்ணியப்படுத்திடலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா, கீழே இறங்கி இருக்கலாம், கொட்டோர்த்தி இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து பேசிட்டு வந்திருக்கலாம். அதை விட்டு அவர் சலாம் சொல்லி உங்களுடைய தலைப்பாகி அவர் கவனிச்சு நீங்க உட்கார்ற ஒட்டகத்து மேல அவரை உட்கார வச்சு ஒட்டகத்தை நீங்க ஒரு ஒட்டகக்கார மாதிரி இழுத்துட்டு வந்து அவர் போக வேண்டிய இடம் வந்தவன அவர் கண்ணியமா இறக்கி விட்டு வரீங்களே, இந்த அளவுக்கு நீங்க அவரை கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அபர்ரல் பிர்ரி, நன்மைகளே மிக சிறந்த நன்மை என்ன தெரியுமா? இன்ன அபர்ரல் பிர், நன்மைகளே மிக சிறந்த நன்மை சிலத்துல் வலதி அஹல உத்த அபீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையின் நண்பர்களை கண்ணியப்படுத்துவதுதான் நன்மையிலெல்லாம் மிக சிறந்த நன்மை என்று சொன்னார்கள். தந்தையை கண்ணியப்படுத்துவதல்ல, தந்தையின் நண்பர்களை கண்ணியப்படுத்துவதுதான் நன்மைகளில் சிறந்த நன்மை என்று சொன்னார்கள். இந்த காட்டரபி என்னுடைய தந்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நண்பராக இருந்தார், அதனால் நான் அவரை கண்ணியப்படுத்தினேன். சகோதரர்களை, சிலத்துர் ரஹம் என்பது உறவுகளை அனுசரிப்பது என்பது, உறவுகளை பேணுவது என்பது மரணத்தோடு முடிந்து விடுவதில்லை, மரணத்திற்கு பிறகு தொடர வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். மரணத்திற்கு பிறகு தந்தை மரணித்து விட்டார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா மரணித்து விட்டார்கள். அப்துல்லா இப்னு உமர், உமரது மகன் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் பெரிய ஆலிமாக வயதானவர்களாக மிகச்சிறிய சிறந்த அறிஞராக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தன்னுடைய தந்தையின் நண்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஒரு காட்டரபி, ஒரு கிராமத்துவாசி, கொஞ்சம் இறங்கி சலாம் சொன்னாலும் சந்தோஷப்பட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர் இவ்வளவு கண்ணியம் செய்கிறார் என்ற சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தையின் மரியாதை என்ன சொன்னார்கள்? இன்ன அபர்ரல் பிர் சிலத்துல் வலத் இலா உத்யாபிஹி, நன்மைகளில் சிறந்த நன்மை ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையின் நண்பர்களை கௌரவிப்பது என்று சொன்னார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, புனித ரமலான் நாம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக நாம் நிறைய படிப்பினைகள், பாடங்கள், நமக்குள் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. ஏதோ வருடம் ரமலான் வருது, வருடம் போய்கிட்டே இருக்குது, வருஷம் ஏதோ பட்டினி கிடக்கிறோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இடத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றங்களின் மூலமாகத்தான் ரமலான் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். அப்படிப்பட்ட மாற்றங்கள் ஒன்று, வரக்கூடிய ரமலானிலிருந்து ஒரு முடிவெடுப்போம். நாம் நம்முடைய உறவினர்களில் யாரிடத்திலாம் பேசாமல் இருக்கின்றோமோ, தொடர்பு இல்லாமல் இருக்கின்றோமோ, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறோமோ, அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வோம், அவர்களுக்கு ரமலான் மூலம் அன்பளிப்பு என்ற பெயரிலே அன்பளிப்புகளை கொடுப்போம். கொடுத்த அல்லது அவர்களை நம் வீட்டுக்கு விருந்துக்கு அழைப்போம், அல்லது நாம் அவர் வீட்டுக்கு விருந்துக்கு செல்வோம். இதன் மூலமாக நமக்குள்ள பரஸ்பர புரிந்துணர்வை, பரஸ்பர அன்பை ஏற்படுத்தி ஒரு நல்ல நல்லிணக்கத்தையும் அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் உள்ள ஒரு அற்புதமான தொடர்பை உருவாக்கி கொள்வதற்கும் முயற்சி செய்வோம். வல்ல ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவரும் தந்தருள்வானாக. அப்படி நாம் ஏதாவது முயற்சிகள் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய தடையாக குறுக்கே ஷைத்தான் வருவான். நீ அவன்கிட்டயா பேச போற, அன்னைக்கு உன்னை என்ன கேள்வி கேட்டான், அன்னைக்கு என்னென்ன வார்த்தை பேசினா உன்னை, அதெல்லாம் மறந்துட்டியா என்று ஷைத்தான் குறுக்கே வரும்பொழுது அந்த ஷைத்தானுடைய தடைகள் எல்லாம் உதறி தள்ளக்கூடிய அளவுக்கு ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை உறுதியாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.